மேருவை செண்டால் அடித்த படலம். உக்கிரவர்ம பாண்டியன் அகத்தியர் சொன்ன முறைப்படி சோமவார விரதத்தை கடைபிடித்தார். அதனால அவருக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு வீரபாண்டியன் பெயர் வச்சாங்க. அந்த குழந்தையும் 3 வயதிலேயே தெய்வ ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது. சோமவார விரதத்தை யார் வேணாலும் கடைபிடிக்கலாம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முறைப்படி கடைபிடித்தால் நல்ல அறிவும் ஆற்றலும் மிக்க குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. உக்கிரவர்மன் தனது குழந்தைய குருகுலத்தில் சேர்த்தாரு. அந்த குழந்தை நல்லா படித்ததோட தந்தையைப் போலவே நிறைய போர் பயிற்சிகளையும் வீர விளையாட்டுகளையும் கற்றுக்கொண்டு சிறந்த வீரனாக வளர்ந்து வந்தான். அந்த சமயத்தில் தான் மதுரையில் மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டு அதனால் ஜோதிடர்களை அழைத்து ஆலோசனை கேட்டபோது கிரகநிலை சரியில்லாமல் இருக்குது, அதனால் 1 ஆண்டு காலம் மழை இருக்காதுன்னு சொன்னாங்க. இந்திரனை போய் பார்க்கறதுக்கும் அவருக்கு பிடிக்கல. அதனால சோமசுந்தரர் கோவிலுக்கு போய் இந்த பஞ்சத்தை போக்க ஏதேனும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். வேண்டிட்டு வந்த உடனே அன்னைக்கு ராத்திரி சோமசுந்தரர் சித்தர் வடிவத்தில் உக்கிரவர்மனுடைய கனவுல வந்து, உக்கிரவர்மா, மலைகளின் அரசனான மேருவிடம் அதிகப்படியான பொன்னும் பொருளும் இருக்கிறது. அந்த அதிகப்படியான பொன்னும் பொருளும் இருப்பதால் தான் அவன் செருக்குற்றிருக்கிறான். அதனால் சுந்தரபாண்டியர் கொடுத்த செண்டினால் அவனை ஓங்கி அழித்து அவனுடைய ஆணவத்தை அழித்து அந்த பொன்னையும் பொருளையும் பெற்று வருவாயாக. நாட்டு மக்களின் பசிப்பிணியை போக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் பெற்ற பிறகு அந்த மலையின் மீது பாண்டிய நாட்டின் சின்னத்தை பொறித்து விட்டு வா. இது மிகவும் கடினமான பயணம்தான். பொன்னும் பொருளும் வேண்டும் என்றால் கடினமாக உழைக்க வேண்டும். இதுதான் வாழ்வியல் நியதி அப்படின்னு சொன்னார். அதனால் அமைச்சர்களோட பல நாடுகளை கடந்து காசிக்கு போனார். அங்கே கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணியை வணங்கிட்டு அங்கேருந்து நெடுத நாட்டுக்கு போய் அதுக்கப்புறம் மேருமலைக்கு போனாங்க. மேருமலை செருக்கோடு நின்றுட்டு இருந்துச்சு. அவரை பார்த்து, மலைகளுக்கெல்லாம் அரசனே, எனது தந்தை சிவபெருமானின் கையில் இருக்கும் வில்லே, பூமியின் ஆதாரமே, தேவர்கள் எல்லோரும் வசிக்கும் கோவிலே, விரைந்து வா அப்படின்னு அன்போடையும் பக்தியோடையும் அழைத்தார். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் வரல. அதனால் கோபம் கொண்ட உக்கிரவர்மன் தன் கையில் இருந்த செண்டால ஓங்கி அடித்தார். அப்போ தான் பிளவுபட்டது. அதுலேருந்து தேவர்கள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. மேரு வெளிப்பட்டு, யாராலும் அடிக்க முடியாத என்னை சாதாரண இந்த செண்டினால் அடித்தீர்களே, எனக்கு உடலெல்லாம் வலிக்கிறது. தாங்கள் வந்த காரணம் என்ன? இந்த செண்டின் மகிமை என்ன அப்படின்னு கேட்டார். மலைகளின் அரசே, இது சுந்தரபாண்டியன் எனக்கு அருளியது. எனது நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக பொன்னும் பொருளும் வேண்டி இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு தேவையான பொருள்களை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேருமலை சொன்ன உடனே தேவையான பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அங்கு தனது நாட்டு முத்திரையை பதிச்சிட்டு மதுரைக்கு போனாங்க. மக்களின் பசிப்பினியையும் போக்கினாங்க. அதுக்கப்புறம் நீண்ட காலம் சிறந்த முறையில் ஆட்சி செய்தார்.